இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த இந்த பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு தெய்வீக ஞானத்தை கண்டறிதல். तो आज हमारा पढ़ाई का हेडिंग है जो परमेश्वर के ज्ञान को पहचानना। டிஸ்கவரிங் டிவைன் விஸ்டம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். तो आज मैं इस पढ़ाई के हेडिंग में मैं आपको जुड़ना चाहता हूँ। டிஸ்கவரிங் டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானத்தை கண்டறிதல். तो परमेश्वर के ज्ञान को पहचानना। நம்ம ஆரம்பமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். नीति वचन 4 अध्याय 7वां वचन को हम पढ़ेंगे। நான் தமிழ்ல முதலாவது வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். नीति वचन 4वां अध्याय 7वां वचन। ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. बुद्धि श्रेष्ठ है, इसलिए उसकी प्राप्ति के लिए यत्न करो। ஞானமே முக்கியம் அப்படி என்றால் அவைகள் தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமும் அடித்தளமுமாய் இருக்கிறது. அதான் பிரின்சிபல் திங் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. बुद्धि ही मुख्य है, सभी बातों में एक नींव है बुद्धि। அதனாலே therefore get wisdom, ஆங்கிலத்துல அதனாலே அதை கண்டறி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. उसको पहचानो बोल के देख रहे हैं हम लोग। அப்படி என்றால் கண்டறிதல் என்று சொன்னால் அதை நம்ம போய் தொடர்ந்து பின்னோக்கி அதை தொடர்ந்து போய் கண்டுபிடிக்க முடியாத வேதம் நம்மளுக்கு அறிவுரை சொல்லுகிறது. तो लगातार ज्ञान को हम लोग और ढूंढने के लिए पवित्र शास्त्र में सिखाता है। ஏனென்று சொன்னால் ஞானம் நமக்கு தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருந்தாலும் அதை தேடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் முயற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். तो परमेश्वर ज्ञान देने वाला है, फिर भी हम लोग वो ज्ञान को ढूंढना है, खोजना है, उसको पाने के लिए हम कोशिश करना है। தமிழ்ல இந்த வார்த்தை சம்பாதி என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு மனுஷன் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி பின்பு அவன் காரியங்களை சம்பாதிக்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான். तो हिंदी में यत्न करो, जो कुछ तू प्राप्त करे उसको यत्न करो, मतलब कोशिश करिए आप। அப்ப ஒரு மனுஷன் அது தானாக அவன்கிட்ட எல்லாம் சேரல, அவன் அதற்கு முயற்சி செய்கிறான், பின்பு அது அவனுக்கு கிடைக்கிறது. तो अपने से कुछ भी चीज उनके मनुष्य के पास नहीं आया है, उसने कुछ कोशिश किया, उसके लिए काम किया, इसलिए उसको मिल रहा है। அப்ப ஞானம் என்பது ஒரு மனிதன் திட்டமிட்டு முயற்சி செய்து அது அவனுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய வெகுமதியாக பலனாக அது இருக்கிறது. तो ज्ञान है, एक व्यक्ति बहुत मकसद के साथ खोजता है, ढूंढता है, तो ज्ञान को वो उनको मिलता है। அதை நம்ம டிஸ்கவர் பண்ணோம். அப்படி என்றால் அதை கண்டறிய வேண்டும். அவைகள் இருக்கிறது, ஆனால் அது இயங்குவதற்கு நாம் அதை கடந்து சென்று அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் அழைக்கப்படுகிறோம். तो उसको खोज करना, अब खोज करना, ज्ञान को, बुद्धि को आप कितना खोजेंगे उतना आपको मिलेगा। இந்த பூமியில பாருங்க, சில ரகசிய பொருட்கள், மறைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் மக்கள் போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. जैसे कि इस दुनिया में देखिए, कुछ भी छुपे हुए सामान को जो पुराने लोग इस्तेमाल करते हैं, ऐसे जो पैसा को ऐसे गोचते हैं। எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குதுன்னு சொல்லுவோம். தமிழ்ல புதையல் என்று சொல்லுவோம். ட்ரெஷர்ஸ் என்னென்றால் ஒரு விலையுறந்த பொருளை யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக எங்கேயாவது மறைத்து பூமியிலே குழி தோண்டி புதைத்து வைத்திருப்பாங்க. तो पुराने समय में कुछ लोग, पुराने लोग क्या करते हैं, मिट्टी के अंदर कुछ गसाना को रखते हैं, कुछ गसाना को खोजना पड़ेगा तभी उसको मिलेगा। அப்ப அந்த புதைக்கப்பட்ட பொருளை அது அங்கதான் இருக்குது, ஆனால் ஒரு மனிதன் அதை தேடி போய் கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறான். तो वो गसाना मिट्टी के अंदर है ही है, तो उसको कौन जाके खोजता है, उसको वो गसाना मिलता है। இன்றைக்கும் தேவன் அப்படிதான் நமக்கு இந்த ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது இதை தேடி கண்டுபிடி என்று சொல்லுகிறார். ऐसे ही परमेश्वर बुद्धि के बारे में कह रहा है, तू खोज करना और खोज के ये खजाना जैसे बुद्धि को पाना। அப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை தேட தேட நமக்கு கிடைக்கக்கூடியதாக தேவன் வைத்திருக்கிறார். खोजने से ये बुद्धि आपको मिलते जाएगा। இதை தேடாத பொழுது அது கிடைக்காமல் போய்விடுகிறது. अगर आप नहीं खोजेंगे तो वो आपको नहीं मिलेगा। அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியிலே அவன் ஞானமற்றவனாய் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவன் ஞானத்தை தேடாமல் இருக்கிறான். इस दुनिया में, इसका मतलब यह है, इस दुनिया में कोई भी व्यक्ति के अंदर बुद्धि नहीं है तो उसका मतलब वो खोजा नहीं है। அப்ப இந்த நாட்களிலே நாம் படிக்கக்கூடிய இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன முயற்சி செய்கிறோம் என்றால் ஞானத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். तो इस बाइबल के अध्ययन के द्वारा हम लोग क्या कर रहे हैं, बुद्धि को कमाने के लिए, खोज करने के लिए हम सीख रहे हैं। ஞானம் இருக்கிறது, ஆனால் அதை நாம் கண்டறிகிறதுக்காக முயற்சி செய்கிறோம். तो ज्ञान है, बुद्धि है, उसको खोजने के लिए हम लोग इस बाइबल स्टडी में। ஆனாதான் வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன்,
அதை கர்த்தர் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். इसलिए पवित्र शास्त्र में लिखा है जो बुद्धि का कमी है वो परमेश्वर से विनती करने से परमेश्वर वो बुद्धि देगा बोल के लिखा அப்ப है। அதை கேட்டு அதை ஆர்வமாய் அதை பின்தொடர முயற்சி செய்யும் பொழுதுதான் அது நமக்கு கிட்டுகிறது. तो वो मांग के खोज करेंगे तभी उसको मिलता है। இன்னைக்கு பூமியில நிறைய விஷயங்களை கூட நம்ம எதை தேடுறோமோ அதுதான் கிடைக்குது. तो इस पृथ्वी पे भी हम लोग जो भी चीज को हम खोजेंगे वही हमको मिलता இந்த है। பூமியில இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்னன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள். तो इस दुनिया में एक नियम क्या है, आप खोजेंगे तो आपको मिलेगा। இது பூமிக்குரிய பிரமாணம். ये पृथ्वी का एक இந்த नियम है। பிரமாணத்தை நாம் தேவனிடத்திலும் தேவ திட்டத்திலும் நாம் செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம். यही नियम को हम परमेश्वर के मकसद में ही परमेश्वर के लिए भी करना पड़ेगा। தேடுகிறவன் கண்டடைகிறான். जो ढूंढेगा वो पाएगा। அப்ப தேடாதவன் கண்டிப்பா அது அவனுக்கு கிடைக்காது. जो नहीं ढूंढता है वो नहीं पाएगा। அப்ப ஞானத்தை கண்டறிவது என்பது முதலாவது நம்மளுடைய மிகப்பெரிய ஈடுபாடோடு இது இருக்கிறது. तो बुद्धि को पहचानना है तो वो हमारे काम के अनुसार ही रहता है। அதனால்தான் இன்னைக்கு இருக்க தலைப்பை நாம் தெய்வீக ஞானத்தின் கண்டறிதல் என்று வைத்திருக்கிறோம். इसलिए परमेश्वर के ज्ञान को बुद्धि को पहचानना बोल के आज हम लोग देखे। எப்பயுமே ஒரு பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முக்கியமான கருத்தை விளக்குவது அவசியமாய் இருக்கிறது. जो कभी भी एक पढ़ाई को हम लोग शुरू करते तो उसके बारे में उसके मतलब को बताते हैं, तभी सब लोग भाग्यदारी அதனால இன்னைக்கு முதலாவது ஞானத்தை நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். इसलिए मैं बुद्धि को एकदम अच्छे से मैं आपको समझाना चाहता हूँ। சில வேளையில ஞானத்தை ரொம்ப சுலபமா சொல்லிடலாம், அது ஒரு நல்ல தீர்மானம் நல்ல முடிவு என்று சொல்லிவிடலாம். कुछ समय बुद्धि को अच्छे से बोल सकते हैं, वो एक अच्छा निर्णय है। இல்லாவிட்டால் ஒரு சில வேளையில தப்பு எது சரி எது தவறு என்று சரியாய் பகுத்தறிவது ஞானம் என்று சொல்லிவிடலாம். तो गलत सही कौन सा है बोल के फरकने के लिए कि बुद्धि है बोल के बोलते हैं। இன்றைக்கு ஞானத்தினுடைய ஒரு மொத்த கட்டமைப்பை நான் விளக்க விரும்புகிறேன். आज मैं बुद्धि का पूरे बातों को मैं बताना चाहता हूँ। அதனால சற்று பொறுமையாக இதை கவனமாய் கேட்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். धीरज के साथ थोड़ा सुनिए। இங்க நான் முதலாவது நான் ஆங்கிலத்திலே சொல்ல விரும்புகிறேன், பின்பு தமிழ்ல அதை விளக்குகிறேன், பின்பு நம்மளுக்கு ஹிந்தியில அது மொழிபெயர்க்கப்படும். तो पहले मैं तमिल में बोलता हूँ, उसके बाद अंग्रेजी में बताते हैं, उसके बाद हिंदी भाषा में बोले। wisdom is the God given ability. okay, தேவன் கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. ஞானம் என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. बुद्धि है वो परमेश्वर ने दिए हुए एक ताकत है। எதற்காக இந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? क्यों ये ताकत दिया है? ஞானம் என்பது ஒரு சூழ்நிலையை துல்லியமாய் மதிப்பீடு செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. तो बुद्धि का मतलब किसी सीधी बातों को अच्छे से करने के लिए बताता है। நான் இப்படி தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். ஞானம் என்பது ஒரு சூழ்நிலையை துல்லியமாய் மதிப்பீடு செய்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து பல்வேறு தேர்வுகளின் விளைவுகளை முன்கூட்டியே உணர்ந்து தேவனுடைய மகிமைக்காக பிறரின் நன்மைக்காக சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யும் தேவனால் கொடுக்கப்பட்ட திறன் ஆகும். Wisdom is God given ability to accurately assess situation, discern God's will, foresees the consequence of various choices, make the right action at the right time for God's glory and good of others. தமிழில் நான் சொல்லுகிறேன், ஞானம் என்பது ஒரு சூழ்நிலையை துல்லியமாய் மதிப்பீடு செய்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து பல்வேறு தேர்வுகளின் விளைவுகளை முன்கூட்டியே உணர்ந்து தேவனுடைய மகிமைக்காகவும் பிறரின் நன்மைக்காகவும் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யும் தேவனால் கொடுக்கப்பட்ட திறன் ஆகும். बुद्धिमानी ईश्वर से मिले हुए क्षमा है, जिससे हम किसी सीधी के सही आकलन कर सके, ईश्वर की इच्छा को समझ सके, अलग अलग विकल्पन के नतीजों को अंदाजे लगा सकते हैं और ईश्वर की महिमा वो दूसरों की भलाई के लिए सही समय पर सही काम कर सकते हैं। ஆமென். இது ஒரு பெரிய சொற்றொடராக இருக்கலாம். ஏன்னா ஞானத்தை ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லுங்கள் என்று சொல்வது ரொம்ப கடினமானது. அதனால தான் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறோம். இப்போ இந்த விளக்கத்தை சற்று நான் விளக்க விரும்புகிறேன். जो अभी मैं बताया उसको और मैं आपको समझाना चाहता हूँ। Wisdom is God given ability to assess the situation accurately. அப்படி என்று சொன்னால் ஒரு சூழ்நிலையை தேவனுடைய பார்வையிலிருந்து தேவனுடைய சித்தத்திலிருந்து துல்லியமாய் அளவீடு செய்வது. एक परिस्थिति को परमेश्वर की इच्छा के अनुसार परमेश्वर के
इच्छा के अनुसार उस परिस्थिति को देखना है और उस कैसे बोल के हम लोग समझना है। முதலாவது தேவனுடைய பார்வையிலிருந்து ஒரு காரியத்தை சரியாய் பார்க்க ஆரம்பிப்பது. पहले परमेश्वर के काम के लिए ये काम को अच्छे से देखना है. நிறைய வேளைகள்ல நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய சுபாவ தன்மைகள், நம்மளுடைய பின்னணியான வளர்ப்பு பின்னணிகளில் அடிப்படையிலே நாம் காரியங்களை பார்ப்போம். हमारे अनुभव के अनुसार, हमारे जो रीति रिवाज के अनुसार, हमारे जो स्वभाव के अनुसार हम लोग कुछ परिस्थिति को देखते हैं. ஆனால் ஞானம் என்பது என்னவென்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலிருந்து முதலாவது காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பது. बुद्धि मतलब यह है परमेश्वर के नजर से उस परिस्थिति को देखना. இந்த இடத்துல நான் இன்னொரு ஆங்கில வார்த்தையை பேசியிருப்பேன். அப்படி என்று சொன்னால் assess the situation accurately. அப்படி என்றால் ஒரு சூழ்நிலையை சரியாய் துல்லியமாய் மதிப்பீடு செய்வது. एक परिस्थिति को एकदम पक्का से हम लोग पहचानना है. அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை இது என்னன்னு நம்ம சரியா மதிப்பீடு செய்யாததே ஞானத்தின் குறைவுக்கு ஆரம்பமாக மாறுகிறது. ये क्या है बोल के कुछ परिस्थिति को हम नहीं समझते हैं, यही पहले बुद्धि का एक कमी है. தேவ ஞானத்திலிருந்து காரியங்களை சரியாய் பார்க்க ஆரம்பிப்பது. அடுத்தது என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை அதிலே அறிந்து கொள்வது. அப்படி என்றால் தேவன் இதை தான் இந்த இடத்திலே விரும்புகிறார் என்று சரியாய் கண்டுபிடிப்பது. उस परिस्थिति के बीच में परमेश्वर के नजर के अनुसार, परमेश्वर के इच्छा के अनुसार उस परिस्थिति को देखना है. அப்படினா இதுதான் தேவ சித்தம், இதுதான் சரியானது என்று சொல்லி முதலாவது நாம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பது. यही परमेश्वर की इच्छा है, यही सही है बोल के हम लोग जानना है. அப்படி என்றால் நிறைய பேர் நிறைய வேலைகள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்ட், நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறோம். இல்ல, தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்து இதுதான் சரி என்று சொல்லி தேவ சிந்தனையை நாம் அந்த இடத்திலே சரியாய் பார்க்க हम लोग ஆரம்பிப்பது. क्या करते हैं, यही सही है, मेरे इच्छा के अनुसार यही सही है बोल के बोलते हैं. ऐसे नहीं है. परमेश्वर की इच्छा के अनुसार, परमेश्वर के नजर के अनुसार देख के हम लोग कौन सा सही है गलत है बोल के पहचानना है. அப்ப முதலாவது அப்சர்வேஷன், ஒரு காரியத்தை சரியாய் பார்ப்பது. இரண்டாவது இதிலே தேவ சித்தம் என்ன என்று சொல்லி சரியாய் புரிந்து கொள்வது. पहले जो समझना है, उसके बाद परमेश्वर की इच्छा क्या है बोल के हम लोग को पहचानना है. மூன்றாவது இதனுடைய விளைவுகளை நாம் கரெக்டாக கண்டுபிடித்துக் கொள்வது. उसके बाद इसकी प्रतिफल क्या है बोल के हम समझना है. பல்வேறு தேர்வுகளின் விளைவுகளை முன்கூட்டியே உணர்வது. அப்படின்னா இதை செய்தால் இதற்கு இப்படி ஒரு பிரச்சனை, இல்லாவிட்டால் இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதை ஒருவன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அதுவும் ஞானத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. तो एक परीक्षा ये करेंगे तो क्या परीक्षा आएगा, क्या प्रतिफल मिलेगा, क्या इसका मतलब क्या होगा बोल के पहले ही जो समझते हैं ना, वही है. அப்ப முதலாவது தேவனுடைய பார்வையிலிருந்து ஒன்றை சரியாய் பார்ப்பது மட்டுமல்ல, அதனுடைய விளைவுகளை சரியாக துல்லியமாக அளவீடு செய்வது. पहले परमेश्वर के नजर से देखना है, उसके बाद ये करेंगे तो ये इसका प्रतिफल, इसका मतलब परीक्षा क्या होगा बोल के पहले ही हम लोग समझना है. பல்வேறு தேர்வுகளின் விளைவுகளை முன்கூட்டியே உணர்ந்து, அப்படி என்று சொன்னால் இப்ப இந்த விஷயத்தை நம்ம இப்படி செய்தோம்னா இதுக்கு இப்படிதான் காரியங்கள் நகரும் என்று சொல்லி முன்கூட்டியே உணர்வதும் ஞானத்தின் ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி. तो पहले ही इस परीक्षा को पहले ही हम समझना है. ये भी एक परिस्थिति को समझ के क्या होने वाला है बोल के पहले ही समझना है. அடுத்தது என்னன்னா தேவனுடைய மகிமைக்காகவும் பிறரின் நன்மைக்காகவும். அப்படின்னா இதுல இரண்டு தட்டுக்களாக இந்த ஞானத்தை நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒன்று, நான் செய்வது தேவனுடைய மகிமைக்காகவும் இருக்கணும், அடுத்தது அது மனிதனுடைய நன்மைக்காகவும் இருக்க வேண்டும். एक तो इसमें दो काम होना है. एक तो परमेश्वर की महिमा के लिए एक काम होना है, दूसरा है दूसरों की भलाई के लिए भी एक काम होना है. இன்னைக்கு நிறைய வேலைகள்ல நம்ம வெறும் தேவ மகிமைக்காக மட்டும் சிந்திக்கிற பொழுது அது சரியான கோட்பாடுகளா என்று பார்த்தால் தேவனுடைய சிந்தனைக்கு எப்பயும் தேவனுக்கு மகிமைக்காக எதை செய்தாலும் அது மனிதனுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். हम कई सारे समय परमेश्वर की महिमा के लिए सारा काम करते हैं, वो भी है. इसमें बहुत ध्यान देना पड़ेगा. परमेश्वर की महिमा के लिए आप करेंगे तो जरूरी है वो मनुष्य को, दूसरों को भलाई के लिए भी होगा. இப்போ நம்ம ஊழியம் செய்வது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஆனால் பலன் யாருக்கு போய் சேருகிறது என்று சொன்னால் மக்களுக்கு போய் சேருகிறது. आप ध्यान दीजिए, हम सेवकाई किसके लिए करते हैं? परमेश्वर की महिमा के लिए करते हैं. बस उसका प्रतिफल किसको मिलता है? मनुष्यों को उसकी भलाई मिलता है. அப்ப நம்ம நல்ல முடிவு ஞானமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாகிறது, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கோ அது நன்மையாக மாறுகிறது. बुद्धि के अनुसार जिएंगे तो वो परमेश्वर की महिमा के लिए भी होगा और दूसरों की भलाई के लिए भी होगा. அடுத்தது சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யும்
தேவன் கொடுத்த திறனாக இருக்கிறது. तो सही समय पर सही काम करना वो परमेश्वर ने दिए हुए एक खूबियत है. சில வேளை மக்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லிடுவாங்க, சரியான நேரத்துல சரியான செயலை செய்வது ஞானம் என்று तो சொல்லிவிடுவார்கள். कुछ लोग सीधे बोलते हैं सही समय पर सही काम करना वही बुद्धि है बोल के बोलते हैं. இத வந்து அது ஞானத்தினுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ், அது ஞானத்தினுடைய செயல்களிலே உருவாகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது ஒழிய அதை மட்டும் ஞானம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. वो बुद्धि का एक मुख्य है पर वो केवल बुद्धि नहीं है. இப்போ ஒரு கார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல இன்ஜின் இருக்கிறது, ஸ்டீரிங் இருக்குது, பேட்டரி இருக்குது, பிரேக் இருக்குது, டயர் இருக்குது, இப்படி பல காம்பனன்ட்ஸ் இருக்குது. तो गाड़ी को देखेंगे उसके अंदर इंजन है, टायर है, उसके अंदर बैटरी है, सब कुछ है उसके अंदर. அப்ப ஞானம் என்பது அது பல காரியங்களை, பல பொருட்களை உள்ளடக்கினதாக, பல செயல்களையும் பல திறன்களையும் உள்ளடக்கினதாக இருக்கிறது. बुद्धि है कई सारे बातों को उसके अंदर रखता है, वही बुद्धि है, पूरा एक जैसे बुद्धि है. ஞானம் என்பது பல காரியங்களை உள்ளடக்கினது. तो बुद्धि कई सारे बातों को अंदर रखे हुए அப்ப இப்ப நான் இந்த டெஃபினிஷனை மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஏன்னா நான் கொஞ்சம் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். முதலாவது ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். Wisdom is God-given ability to accurately assess a situation, discern God's will, foresees the consequence of various choices, and take right action at the right time for God's glory and for the good of others. ஞானம் என்பது ஒரு சூழ்நிலையை துல்லியமாய் மதிப்பீடு செய்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து பல்வேறு தேர்வுகளின் விளைவுகளை முன்கூட்டியே உணர்ந்து தேவனுடைய மகிமைக்காகவும் பிறரின் நன்மைக்காகவும் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யும் தேவன் கொடுத்த திறனாக ஆகும். जो ये लिखा है कि शिक्षण की परिभाषा मतलब क्या बुद्धि मतलब एक परिशुद्धि को अच्छे से पहचान के परमेश्वर की इच्छा को जान के बाद उसकी जो प्रतिफल क्या होगा बोल के पहले ही हम लोग जान के परमेश्वर की महिमा के लिए और दूसरों की भलाई के लिए सही समय पर सही काम को करना परमेश्वर ने दिए हुए एक ताकत है. அதனால இந்த ஞானத்தை முதலாவது இது என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதே நம்மளை தேவ திட்டத்துக்கு நேராக சுலபமாய் கொண்டு போய் சேர்க்கும். तो ये बुद्धि क्या है बोल के हम पहले अच्छे से समझ लेंगे तो ये परमेश्वर के मकसद में हमें जुड़ जाता है. இப்ப வேதத்துல இந்த ஞானத்துக்கு எபிரேயத்துல ஒரு பதம் இருக்கிறது, கிரேக்கத்துல ஒரு பதம் இருக்கிறது. तो ये बुद्धि के लिए इब्रे भाषा में एक अर्थ है, यूनानी भाषा में एक अर्थ है. எபிரேய பாஷையில சொக்மா, CHOKMAH, சொக்மா என்ற வார்த்தை எபிரேய பதமாக இருக்கிறது. तो हिब्रू भाषा में चकमा बोलते हैं, जकमा बोल के बुद्धि का वो शब्द बोलते हैं. கிரேக்க வார்த்தையில ஞானம் என்பதற்கு சோஃபியா என்று சொல்லப்படுகிறது. तो ग्रीक भाषा में उसका यूनानी भाषा में सोफिया बोल के बोलते हैं. அதனால இந்த ஞானத்தை நம்ம எப்படி சிறப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எபிரேய கண்ணோட்டத்துல திறன்பட காரியங்களை செய்து முடிப்பது. तो इब्रानी भाषा के अनुसार देखेंगे तो ये काम को एक ताकत के अनुसार करेंगे वो. நீங்க சோஃபியா என்ற கிரேக்க வார்த்தையில வாசிக்கும் பொழுது ஞானமாய் எல்லாவற்றையும் புத்தியாய் புரிந்து கொள்வது என்று இருக்கிறது. तो सोफिया मतलब यूनानी भाषा के शब्द के अनुसार देखेंगे तो सारे बुद्धि मतलब सभी चीजों को समझना है. அப்ப இரண்டுமே காரியங்களை செய்து முடிப்பதும் ஞானத்தின் ஒரு பகுதி, ஒன்றை சரியாய் புரிந்து கொள்வதும் கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையிலே அவைகளும் புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறது. एक तरफ पूरे बातों को करना, पूरा काम को करना वो भी बुद्धि बोलते हैं, दूसरे तरफ पूरे बातों को समझना वो भी बुद्धि बोलते हैं. அதனாலதான் ஞானம் என்பது ஒரு பகுதியை மட்டுமல்ல, நன்றாய் புரிந்து கொண்டு பின்பு நன்றாய் வேலை செய்து முடிப்பது. तो बुद्धि मतलब एक तरफ में पूरे बातों को समझना नहीं है, पूरे बातों को समझ के करके समझना है. சோ இவைகளை தான் ஞானம் என்பதின் விளக்க உரைகளாக இருக்கிறது, இல்லாவிட்டால் விரிவாக்க உரை என்று சொல்லுகிறோம். இதை தான் ஞானத்தை இப்படி நம்ம புரிஞ்சுக்க அழைக்கப்படுகிறோம். यही बुद्धि का एक परिभाषा है. சரி, இப்ப ஞானத்தை நாம் எங்கு கண்டுபிடிக்கலாம்? இப்ப அதான் அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நம்ம பார்க்க போகிறோம். बुद्धि को कहां पहचान सकते हैं, वही हम लोग आज देखेंगे. Where to find wisdom? ஞானத்தை நான் எங்கே போய் கண்டுபிடிப்பது? बुद्धि को कहां आप पहचानोगे? இப்ப நிறைய வேளைகள்ல ஞானம் தேவை என்று சொல்லப்படும் பொழுது அது எங்கே எப்படி கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக நம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. कई सारे जगह पर ज्ञान पाओ, बुद्धि पाओ बोलते तो कहां जाके उसको पा सकते हैं? வேதத்திலிருந்து ஒரு பகுதியிலே நான் இந்த ஞானத்தை எப்படி கண்டறிய முடியும் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். पवित्र शास्त्र के अनुसार बुद्धि को कैसे पा सकते हैं, कैसे
हम लोग पहचान सकते हैं बोल के मैं बताना चाहता வேர் டு ஃபைண்ட் விஸ்டம், ஞானத்தை எங்கே கண்டுபிடிப்பது? हूं। बुद्धि को हम लोग पा सकते हैं? என்னோடு கூட நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். नीति वचन 8वां अध्याय को निकाल दीजिए। நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். नीति वचन 8वां अध्याय पहला वचन को हम पढ़ेंगे। இங்க சொல்லுது பாருங்க, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா? क्या बुद्धि इन नहीं पुकारते हैं? புத்தி சத்தமிடுகிறது இல்லையா? जो बुद्धि है आपको पुकारता नहीं है। அப்ப இந்த முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஞானம் நம்மளை அது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு மிக உதவியாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. बुद्धि है वो हमें पहचानने के लिए हमें पुकारती है। அப்ப ஞானம் என்பது எப்படின்னா, அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுல ஞானமே ரொம்ப முக்கியமான வேலையை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது என்று காண்பிக்கப்படுகிறது. बुद्धि हम लोग पाने के लिए बुद्धि ही बहुत इच्छा से करती है। சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் விளக்குவதற்கு முன்பாக முதலாவது இந்த 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம 3ஆம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். तो दूसरा वचन से तीसरा वचन तक कुछ बातों को हम पढ़ेंगे। ஏன் இந்த நீதிமொழிகளை எழுதின தேவ மனிதன் ஏன் ஞானத்தை இப்படி விளக்கி இருக்கிறார், ஏன் இப்படி இதை சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். जो नीति वचन लिखा हुआ जो व्यक्ति है वो क्यों बुद्धि के बारे में इतना वचन लिखा है बोल के हम देखेंगे। இங்க சொல்லுது பாருங்க, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாட்சந்திகளிலும் நிற்கிறது. ऊंचे स्थानों पर मार्ग की एक और तिरमुहानियों में खड़ी होती है। ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் she takes her stand on top of the high hill என்று சொல்லுகிறது. वो तो ऊंचे स्थानों पर मार्ग की एक और तिरमुहानियों में खड़ी होती है। தமிழ்ல வழி அருகே உள்ள மேடைகளில் என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு உயர் குன்றுகளிலே நின்று அது நமக்கு காட்சி அளிக்கிறதாக பேசப்படுகிறது. तो हिंदी में भी ऐसे लिखा है ऊंचे स्थानों पर, मतलब केवल मार्ग में ऊंचे स्थानों पर वो तिरमुहानियों में खड़ी होती है। இந்த பைபிள் ஸ்டடியை ஆவியானவர் எப்படி நடத்த சொல்றாரோ அப்படிதான் நம்மளும் முயற்சி செய்கிறோம். ஏன்னா எதெல்லாம் கொஞ்சம் விளக்க கஷ்டமா இருக்குதோ அதெல்லாம் விளக்க முயற்சி செய்கிறோம். तो कौन सी बातों को अच्छे से समझने के लिए दिक्कत है वही वचन को हम लोग ज्यादा समझाना चाहते हैं। இந்த ஞானம் எப்படி இருக்குதுன்னா அவைகள் வெளிப்படக்கூடிய நிலைகளில் தான் இருக்கிறது. तो ये बुद्धि है वो प्रकट होने की जगह पर ही रहती है। நீங்க வழி அருகே உள்ள ஒரு மேடை அப்படின்னா நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. நடந்து போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு உயரமான ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்தி அதன் மேல ஒரு பொருளை வச்சிருந்தாங்கன்னா அதை எல்லாராலும் ஈஸியா பார்க்க முடியும். आप देखिए जाने के आप मार्ग पर एक बड़े एक ऊंचे एक सामान के ऊपर एक टेबल के ऊपर उसके ऊपर एक बड़े सामान को रखेंगे तो आप सभी के नजर उसके ऊपर ही जाएगा। கரெக்டா? இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கீழே இல்லாட்டி கண்ணுக்கு புரியாத இடத்துல அது வைக்கப்படல, அது ஒரு மேடைகளிலே அப்படின்றால் ஹில் டாப்ஸ்ல அங்கே நிற்கிறது என்று சொல்லி ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. जो बुद्धि है वो एक ऊंचे स्थान पर रखा है, वो कहीं नीचे छुपा हुआ जगह पर नहीं है, जो ऊंचा प्लेटफॉर्म के ऊपर ऐसे रखा है उसको बोलते हैं। ஏன் ஞானத்தை அப்படி இந்த இடத்திலே இப்படியாக இருக்கிறது என்று சொல்லப்படுதுன்னா, ஞானம் மறைக்கப்பட்டதாக இல்லை, அதை எல்லாருமே கண்டுபிடிக்கிற அளவிலே அவைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ताकि परमेश्वर बुद्धि को कहीं नीचे छुपाने के लिए नहीं रखा है, ऊंचे स्थानों पर सब लोग देखने के लिए पहचानने के लिए रखा है। ஏன்னா ஞானம் என்ற படிப்பை ஆரம்பிச்ச உடனே இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் கிடைக்காது, இது ரொம்ப சவாலானது, இதெல்லாம் கர்த்தர் மறைச்சு வச்சிட்டு இருக்காரு, ரகசிய ஞானம் என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. कई सारे लोग बोलते हैं कि जो बुद्धि है वो सबको नहीं मिलेगा, परमेश्वर उसको बहुत छुपा के रखा है, ऐसे बोलते हैं। ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞானம் ஒரு குன்றின் மேலே ஒரு மேடுகளிலே அவைகள் நிற்கிறது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र यहाँ पर कहता है कि बुद्धि ऊंचे स्थानों पर वो तिरमुहानियों में खड़ी होती है बोल के, मतलब ऊंचे स्थानों पर ही बुद्धि रहता है। ஞானம் என்பது அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கு. இட் இஸ் என்டையர்லி எக்ஸ்போஸ்ட். அதை நம்ம தான் பார்ப்பதற்கு திட்டமிட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், நல்ல கூர்மையான சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது. जो बुद्धि है वो नीचे कहीं छुपे हुए स्थान पर नहीं है, ऊंचे स्थानों पर सब लोग देखने के जैसे, पाने के जैसे ही वो रखता है, उसको हम लोग की कोशिश करके खोज करके उसको पाना है। அப்ப நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க, இது எல்லாராலும்
செயல்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது ये ஞானம். सब लोग काम कर, ये सब लोग पा सकते हैं, काम कर सकते हैं, वही लिखा है. யாருமே சொல்ல முடியாது எனக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஞானம் வந்து எனக்கு மறைக்கப்பட்டது என்று சொல்லவே முடியாது. ஞானம் அவைகள் ஒரு மேடின் மேலே எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்திலே தூரத்திலிருந்து பார்க்கிற அளவு பொழுது கூட அது கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. कोई भी ऐसे नहीं बोल सकते मुझे बुद्धि नहीं मिला है, मुझे बुद्धि नहीं पाएगा, ऐसे बोल के नहीं बोल सकते, ताकि परमेश्वर ऐसे जगह पर रखा है, ऊंचे स्थानों पर, मार्ग के किनारे, मार्ग की ऊंचे स्थानों पर, तिरमुहानियों में खड़े होती है, वैसे जगह पर रखा है. அப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்லுதுன்னா, beside the ways where the paths meet. தமிழ்ல வாசினா நாட் சந்திகளிலும் நிற்கிறது என்று சொல்லுகிறது. तो फटों के पास नगर के बैठाव में रहता है. இப்ப இந்த ஞானத்தை வந்து எப்படி தேவன் கண்டறிகிற விதத்துல வைத்திருக்கிறார்னா, நீங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் அது உயரத்திலே கண்டுபிடிக்கிற அளவுல இருக்குது. तो क्या बुद्धि को परमेश्वर कैसे कैसे रखा है, आप दूर से देखेंगे तो भी वो ऊंचे स्थानों पर उसको परमेश्वर खड़ा रखा है. அப்படி நீங்க தூரத்துல இருக்கிறத பாக்குறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, நீங்க வழி அருகிலே அப்படின்னால் நீங்க நடந்து போறப்ப சைடுல கூட நிறைய விஷயங்களை, ஒரு பொருட்களை வைத்து விற்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தேவன் ஞானத்தை அது நார் சந்திகளிலும் வைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. तो परमेश्वर अगर आप ऊंचे स्थानों पर नहीं देख सकते, पर जाने के मार्ग पर जो फटकों के पास नगर के बैठाव में और तोरों ही में वो ऊंचे स्वर की कहती है. मतलब वो जाने के रास्ता में भी जैसे बिकते हैं, वैसे बुद्धि को परमेश्वर रखा है. இப்ப நீங்க இப்படி கண்டுபிடிங்க, நீங்க ஒரு சந்தைக்கு போறீங்க, இல்லாவிட்டால் ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா, நீங்க நடந்து போகும் பொழுதே நீங்க எல்லாத்தையும் பார்க்கிற அளவுக்கு அந்த பொருட்களை எல்லாம் உங்கள் கண்களுக்கு ஈஸியா படுற மாதிரி அதை அடுக்கி வச்சிருப்பாங்க. जैसे आप मार्केट में जाएंगे तो जो आपके रास्ता में देखेंगे तो आप देखने के जैसे वो जो बिकना चाहते हैं मार्केट में, वो सारे सब्जी सामान को सब कुछ आपको देखने के जैसे ही रखते हैं. அப்ப ஞானம் பொது வழிகளிலே கிடைக்கக்கூடிய அளவில் தான் தேவன் அதை வைத்திருக்கிறார். परमेश्वर जो बुद्धि को आप रास्ता में आप देखने के जैसे ही रखा है. ஞானம் என்பது மறைபொருளும் அல்ல, மறைக்க வைக்கப்பட்ட நிலையிலும் அல்ல. जो बुद्धि है वो छुपे हुए स्थान पर नहीं है, कोई छुपा भी नहीं रखा. நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, நான் ரொம்ப படிக்காதவன், எனக்கு ரொம்ப திறமை இல்லை, நான் பிறந்த இடம் ரொம்ப பிரச்சனையான இடம், அதனால தான் எனக்கு ஞானம் இல்லாம போயிடுச்சுன்னு நிறைய பேர் அப்படி நினைக்கலாம். कई सारे लोग ऐसे सोचते हैं, मैं तो एकदम छोटे गांव से आया हूं, मैं पढ़े लिखे नहीं हूं, इसलिए मुझे बुद्धि इतना नहीं है बोल के कई सारे लोग ऐसे सोचते हैं. ஆனால் வேதம் வேறொரு கண்ணோட்டத்தை காண்பிக்கிறது. எப்பா, ஞானம் வந்து மேடைகளின் மேல வைக்கப்பட்டிருக்கு, நீ தூரத்துல இருந்து பார்த்து ஈஸியா பார்க்கிற அளவு இருக்கிறது, இல்லாவிட்டால் நீ சந்தைகளிலே நடந்து போகும் பொழுது அது காண்கிற அளவிலே உனக்கு எல்லா பக்கத்திலும் அது வைக்கப்பட்டதா இருக்கிறது. बुद्धि है, आप ऐसे मत सोचिए. बुद्धि है, आपको ऐसे नजर से आपको दिखाता है, वो ऊंचे स्थान पर, दूर से भी आप देखेंगे तो ऊंचे स्थान पर रखा है. आप मार्ग में जाते हैं तो भी आप देखने के जैसे आपके नजर में ही रखा है, ऐसे बोल के बुद्धि के बारे में लिखा है. அப்ப அது வந்து வெளிப்படையாகவும் இருக்கிறது, பொதுவான நிலைகளிலே கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. वो प्रकट होते रहता है, वो प्रकट में ही रहता है. மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது ஊர் வாசல்களிலும் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. तो फटकों के पास नगर के बैठाव में she cries out by the gates at the entry of the city, at the entrance of the door என்று சொல்லப்படுகிறது. और द्वारों ही में वो ऊंचे स्वर ही कहती है. இங்க நீங்க அதை கவனமா வாசிப்பீங்கன்னா ஆங்கிலத்துல எப்படி சொல்லுகிறதுனா, she cries out at the where the paths meets அப்படின்னு சொன்னால் அது ஜங்ஷன்ல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. वो एक चौकड़ी में, मतलब वो बुद्धि कहाँ रहता है, एक चौकड़ी में रहता है बोल के यहाँ पर लिखा है. நீங்க இப்படி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க நடந்து போறீங்க, நடந்து போகும் பொழுது தூர பார்வை, நீங்க தூரத்துல பார்க்கும் பொழுது அங்க மேடுகளின் மேல ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கு, அதை உங்களால பார்க்க முடியும். சரி, அங்க நீங்க தூர பார்வை இல்லாம சரி நீங்க பக்கத்துல நடந்து போறீங்கன்னா சைடுல நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜங்ஷன் வரும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய பார்வை எல்லாவற்றின் மேல் படக்கூடியதாகவே இருக்கிறது. तो जैसे कि बुद्धि को 3 तरफ में रखा है. एक तो ऊंचे स्थान पर, अगर आपको ऊंचे दूर में दिखता नहीं है तो कोई बात नहीं, आप मार्ग पे जाएंगे, वहां पर रखा है बुद्धि को. अगर वहां पर भी आप नहीं दिखता है तो तीसरा वचन में लिखा है कि एक चौकड़ी में, फटकों के पास, मतलब एक चौकड़ी में रखा है, मतलब आपके नजर उसके ऊपर जरूर ही जाएगा. तो बुद्धि को परमेश्वर ऐसे
ऐसे ही रखा है। அப்படி என்றால் சந்திப்புகள் பை த என்ட்ரன்ஸ் ஆஃப் த கேட்ஸ், அப்படி என்றால் அங்க நீங்க உள்ள நுழையும் பொழுது ஒரு காரியங்கள் சந்திக்கிற இடத்திலே வைக்கும். அப்படின்னா உங்களுடைய பார்வை நிச்சயமா அதன் மேல் படக்கூடிய விதத்திலே இருக்கிறது. तो मतलब आपके नजर उस जगह पर आपको देखने के जैसे ही परमेश्वर हर जगह पर रखा है। நீங்க கிராமங்கள்ல பட்டணங்கள்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல போறப்ப கூட ரொம்ப ரிலாக்ஸ்டா போவோம். ஆனா ஜங்ஷன் வரும்போது ரொம்ப கவனமா இருப்போம். ஏன்னா அங்க பல காரியங்கள் நமக்கு முன்பாக நடக்கக்கூடியவைகளா இருக்கிறது. जैसे कि रोड में जाने के समय भी हम लोग कुछ गांव में देखेंगे तो रोड में जाने के समय कुछ बातों को हम लोग छोड़ देते। अगर मतलब चौकड़ी पर एक जंक्शन पर हम लोग जाएंगे जरूर उसको जरूर हम लोग देख पाएंगे। இப்ப ஞானத்தை நம்ம இன்னொரு விதத்துல எப்படி சொல்றாருன்னா, தேவன் அத நீ எந்த இடத்துல திரும்பினாலும் அதை கண்டுபிடிக்கிற அளவிலேயே வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். परमेश्वर कैसे बोल रहा है, तू कहां पर भी मोड़ के देखोगे वहां पर मैं बुद्धि को रखा है बोल के परमेश्वर कह रहा है। ஏன் இவ்வளவு விஷயத்தை சொல்றாரு என்பதை நான் கடைசியில சொல்றேன். இவர் சொல்றாரு, முதல்ல நீ தூரத்துல பார்க்கிறப்பே கிடைக்கும், இல்லாட்டி நீ சைடுல நடந்து போறப்பே சைடுல கிடைக்கும், இல்லாட்டி நீ ஒரு சந்திப்புகளில வரும் பொழுது, அப்படின்னா ஜங்ஷன்ல வரும் பொழுது அங்கே உனக்கு நிச்சயமாய் அந்த டர்னிங்ஸ்ல எல்லாத்துலயும் அது இருக்குது என்று சொல்லுகிறார். तो बुद्धि है वो ऊंचे स्थानों पर रखा है और मार्ग में अब देखने के जैसे जगह पर रखा है और जंक्शन में एक चौकड़ी पर ही परमेश्वर रखा है। ये क्यों परमेश्वर रखा है बोल के मैं इस प्रचार के आखिरी में मैं बता दूंगा। அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க, அது ஊர் வாசலிலும் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தம் எடுக்குது. அப்படி அதான் நடை கூடம் அப்படின்னா ஜங்ஷன்ஸ். அப்படின்னா ஊர் வாசல் என்று சொல்லப்படுது, தி என்ட்ரன்ஸ் ஆஃப் த கேட்ஸ் என்று சொல்லுகிறோம். तो मतलब गांव के दरवाजा पर द्वारों ही में ऊंचे स्वार भी कहती है। அப்படி என்றால் ஒரு டோர் பக்கத்தில் நீங்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க. அந்த டோர் பக்கத்துல என்ன இருக்குது என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். अगर एक जगह पर आप जाएंगे तो दरवाजा के पास क्या है बोल के आप लोग ध्यान से देखोगे। இப்ப நீங்க அதனால தான் நிறைய பொருளை ஒரு வீடு மூடி இருக்குதுன்னா கரெக்டா டோர் பக்கத்துல வச்சுட்டு போவாங்க. ஏன் விண்டோ பக்கத்துல வைக்காம செவுத்து பக்கத்துல வைக்க மாட்டாங்க? ஏன்னா டோர் பக்கத்துல வைப்பாங்கன்னா நிச்சயமாய் ஒரு மனிதன் அதன் வழியாக தான் அவன் என்டர் ஆகணும். அப்ப அது அவன் பார்வைக்கு நிச்சயமாய் படும் என்பதற்காக தான் வாசல் अருகிலே வைக்கிறார்கள். तो फटकों के पास मतलब कहीं पे भी आप लोग एक गांव में जाएंगे, घर पे जाएंगे तो पहले दरवाजा को आप जरूर देखोगे। इसलिए परमेश्वर कह रहा है द्वार पर रखा है। ஏன் இவ்வளவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்எஸ்கேப்பபிள், அது தப்பிக்கவே முடியாத இடத்திலே அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ताकि वो कभी भी छोड़ना नहीं है, उसको जरूर अब देखना है बोल के परमेश्वर इतने जगह पर रखा है। 4 காரியங்களை இந்த 2 வசனங்கள் சொல்லுகிறது. முதலாவது, இது முழுவதுமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அது பொதுவாய் கிடைக்கக்கூடிய நிலைகளிலே இருக்கிறது. तो 4 बातों का लिखा है, ये पहले वो प्रकट हुआ है, दूसरा है आप वो सब लोग उसको देख सकते हैं, ऐसे जगह पर रखा है। எந்த சந்திப்புகளிலும் எந்த விதத்துல நீங்க திரும்பினாலும் அந்த சந்திதிகளிலே அவைகள் கிடைக்கக்கூடியவைகளா இருக்கிறது. कहीं पर आप मोड़ को देखोगे वो चौकड़ी पर भी वो आपको दिखाई देगा। அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, அது உங்க வாசல் கிட்டே இருக்குது என்று சொல்லுகிறது. वो आपके द्वार पर ही रखा है बोल के कह रहा है। இப்ப நான் இத இப்படி நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தர் நடந்து போறாரு, தூரத்துல இருக்கிறத மறந்துட்டாரு, பார்க்காம விட்டுட்டாரு, இல்ல சைடுல கூட பார்க்காம விட்டுட்டாரு, இல்ல ஜங்ஷன் வரும்பொழுது கூட அவர் கவனமற்ற நிலையிலே கடந்து போயிட்டாருன்னா கூட வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வாசல் கிட்ட அவர் நிச்சயமாய் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். अगर दूर से अगर देखना छोड़ दिया है तो, अगर रास्ता में देखना छोड़ दिया है तो, अगर चौकड़ी में भी कभी कुछ लोग ध्यान नहीं देते हैं, छोड़ दिया तो भी जरूर है वो घर के पास जाएंगे तो दरवाजा को जरूर वो देखेगा। அப்படி என்றா சொன்னால் ஞானம் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதை சரியாய் கண்டுபிடிக்கும்படியாக வேதாகமும் நம்மளை அழைக்கிறது. तो बुद्धि सब लोग पाने के लिए ही, सब लोग देखने के जैसे ही रखा है। इस पवित्र शास्त्र इसको पाने के लिए हमें पुकारती है। ஏன் தேவன் இவ்வளவு முயற்சி எடுத்து இதை சொல்லுகிறார்னு சொன்னால், நிறைய பேர் பூமியிலே சாக்கு போக்கு சொல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். तो क्यों परमेश्वर इस वचन को इतना प्रयास करके बोल रहा है, ताकि कई सारे लोग बुद्धि नहीं है बोल के कई सारे कारण बोलते हैं। அதனால கர்த்தர் சொல்றார், எந்த சாக்கும் சொல்ல முடியாத அளவிலே ஞானத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். कुछ भी कारण नहीं बोलना चाहिए ताकि मैं बुद्धि को ऐसे जगह पर रखा हूं। நான் ஒழுங்கா படிக்கலங்க அதனால எனக்கு ஞானம் இல்ல. பாருங்க, படிப்புக்கும் ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ऐसा मैं पढ़े लिखे नहीं हूं इसलिए मुझे बुद्धि नहीं है बोलते हैं। पढ़ाई के और बुद्धि को बहुत फर्क है। ஞானம் நம்மளை சுத்தி தேவன் நமக்காக அனுகூலங்களாய் வைத்திருக்கிறார். बुद्धि को परमेश्वर हमारे गहरे में हमारे भलाई के लिए रखा है। இத தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய துல்லியமான அளவுகோல்களிலும் தேவன் வைத்து
வைத்திருக்கிறார். दूर से देखने के नाप में भी परमेश्वर रखा है. இல்லாவிட்டால் நம்ம சந்துகள் சந்ததிகள் ஜங்ஷன்ஸ்ல வச்சிருக்க அப்படின்னா எல்லா டர்னிங்லயும் நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி வைத்திருக்கிறார். चौकड़ी पर जंक्शन में भी परमेश्वर रखा है. அடுத்தது சொல்றாரு, இல்லாட்டி வீட்டு முகப்பிலேயே வச்சிருக்கிறப்பா, நீ இதை கண்டுக்காம போயிடாத என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். आपके घर के द्वार पर दरवाजा पर रखा हूं फिर भी तू छोड़ना नहीं बोल के परमेश्वर कह रहा है. ஏன் இவ்வளவு காரியத்தை சொல்லுகிறார்னா, ஞானத்தை கண்டுபிடிப்பது ரகசியமான விஷயமே கிடையாது, அதை தேவன் நமக்காக வெளிப்படையாக வைத்திருக்கிறார். मतलब बुद्धि को परमेश्वर ऐसे ऐसे जगह, मतलब केवल जगह नहीं है, ऐसे देखने के जैसे ऐसे में हमें रखा हूं, ऐसे नमूना जैसे ऐसे रखा हूं बोल के कह रहा है. ஆனால் நாம் தான் கவனமாக துல்லியமாக அதை பார்ப்பது கிடையாது. हम लोग ही है उसको ध्यान से देखते नहीं. ஏன்னா நிறைய பேர் காரணங்களும் சாக்கு சொல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். कई सारे लोग कारण बोलने के लिए तैयार रहते हैं. நீங்க ஏன்பா இவ்வளோ காரியத்தை இவ்வளோ ஞானமற்ற நிலையில செய்துட்டீங்கன்னா எனக்கு யாரும் சொல்லங்கன்னுவாங்க. இல்ல, தேவன் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு பொதுவாகவே நீ கண்டுக்கிற அளவுல, நீ கண்டுபிடிக்கிற அளவுல தான் வைத்திருக்கிறேன், ஆனால் நீ அதை கவனம் செலுத்தாமல் போய்விட்டாய். कुछ लोग कुछ नुकसान भागे तो उससे पूछेंगे तो क्यों आप ऐसे किया, तो मुझे कोई बताया नहीं, मुझे बुद्धि नहीं दिया है इसलिए ऐसे हो गया बोलते. ऐसे नहीं, परमेश्वर आपको देखने के जैसे आपके गहरे में ही बुद्धि को रखा है. இப்போ நீங்க 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரியும். अभी आप पहला वचन को पढ़ेंगे तो आपको अभी समझ में आएगा. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா? क्या बुद्धि नहीं पुकारती है? புத்தி சத்தமிடுகிறது இல்லையா? क्या बुद्धि ऊंचे शब्द से नहीं बोलती है? அப்ப ஞானம் நம்மள தொடர்ந்து வாழ்க்கையில அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. जो बुद्धि है आपको तैयार करते रहता है. அப்போ நம்மள கண்டுபிடிக்கு, என்னை பார்த்துக்கோ, என்னை கண்டுபிடி, என்னை சரியாக பாரு, என்னை புரிந்துகொள் என்று சொல்லி அநேக வேளைகளில் மக்களுக்கு அது தூண்டுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. जो बुद्धि है वो मुझे पहचानो, मुझे पाओ, मुझे पहचानो बोल के आपको पुकारते रहती है. அதனாலதான் பாருங்க, சில வேளையில தேவன் நம்மளுக்கு பல விதங்களிலே நம்மோடு கூட பேசுவதற்கு பழகுவதற்கு பல தூண்டுதல்களை தேவன் ஏற்படுத்துகிறார். इसलिए परमेश्वर उनके साथ हम संगति रखने के लिए, मेल मिलाप करने के लिए कई सारे महसूस को परमेश्वर हमारे अंदर रखता है. பாருங்க, இதுதான் ஊழியமே என்னன்னா, ஒரு பேதையா இருக்க ஒரு மனிதனை, புரியாத நிலையில் இருக்கிற மனிதனை கூப்பிட்டு, நீ கர்த்தரண்டையில் வா, தேவனை தெரிந்து கொள், வாழ்க்கையை புரிந்து கொள், நல்ல நிலையிலே வாழ்வதற்கு தேவன் உனக்கு வழி வாய்ப்புகளை காண்பிப்பார் என்று சொல்லி ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. जो बुद्धि मतलब जो लोग अनपढ़ लोग हैं, जो बुद्धि नहीं है, ऐसे लोगों को बुलाता है, मैं बुद्धि दूंगा बोल के. यही इसीलिए हम लोग सेवा करते हैं. அப்ப ஞானம் சும்மா இல்லைங்க, ஞானம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக, நம்மளை உணர்த்தக்கூடிய நிலையிலேயே தேவன் வைத்திருக்கிறார். जो बोध लोगों को, वेद लोगों को भी परमेश्वर बुद्धि देने के लिए हमें रखा है. இப்ப ரொம்ப சிம்பிளா பாருங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுங்கா படி, கவனமா படி, நான் சொல்ற மாதிரி படி என்றெல்லாம் சொல்றாங்க. இதுதான் ஞானம் அப்படின்னா, அது கூப்பிடுகிறது. ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. வாழ்க்கையில நீ சரியான நிலைகளுக்கு, சரியான இடத்திற்கு, சரியான நிலைகளுக்கு நீ போய் சேரணும்னா நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளு என்று சொல்லி ஒரு டீச்சர் எப்படி மாணவனை கூப்பிடுகிறார்களோ அப்படி ஞானம் நம்மளை கூப்பிடுகிறதா இருக்கிறது. जैसे कि एक स्कूल में एक टीचर, एक शिक्षक कैसे बोलते हैं, ऐसे पढ़ लो, अच्छे से पढ़ लो, ऐसे जगह को पढ़ लो, या यहाँ पर पढ़ लो, ये ऐसे बोल के सिखाती है. वैसे ही बुद्धि भी हमें बताती है कि ऐसे रहो, तुम मेरे को पाओ, तुम मेरे को पुकारो, तो ऐसे मेरे को समझ लो, ऐसे बोल के बुद्धि भी पुकारती है. ஆனா அப்ப எப்படி இந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு சவாலான மனநிலையில் இருக்கிறாங்களோ அப்படிதான் வாழ்க்கையிலும் மனிதர்கள் சவாலான மனநிலையில் இருக்கிறார்கள். ऐसे ही जैसे पढ़ने वाले जो लोग हैं टीचर की बातों को नहीं सुन के रहते, वैसे ही दुनिया में भी हम लोग रहते हैं. அப்ப கூப்பிடுறப்ப ஒழுங்கா கவனிக்க மாட்டோம், படிக்க மாட்டோம், பரீட்சையில நல்ல மார்க் எடுக்க மாட்டோம். जो पुकारने के समय में अच्छे से पढ़ते नहीं है, अच्छे से मार्क नहीं लेते हैं. அதே போலதான் வாழ்க்கையிலும் சில வேளையிலே தேவன் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவ மனிதர்களை அனுப்புகிறார், நல்ல பிரசங்கங்களை அனுப்புகிறார், நல்ல பைபிள் ஸ்டடி அனுப்புறாரு. ஆனா அதெல்லாம் மக்கள் கவனமாக ஒரு முயற்சி எடுத்து அதை பார்ப்பது கிடையாது. इसलिए परमेश्वर भी कई सारे प्रभु के दासों के द्वारा सलावत देता है, कई सारे प्रचार के द्वारा बात करता है, बाइबल अध्ययन के द्वारा परमेश्वर बात करता है. दुख की बात क्या है, इसमें ज्यादा लोग ध्यान नहीं देते हैं. அப்ப வேர் டு ஃபைண்ட் விஸ்டம், ஞானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க ரொம்ப முயற்சி எல்லாம் செய்ய வேணாம். தேவன் ஏற்கனவே அதற்கு பல திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை கவனித்து கொஞ்சம் அக்கறையாக, கொஞ்சம் புரிதலோடு இருந்தீங்கன்னா அந்த ஞானத்தை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். तो बुद्धि को पाने के लिए कहीं दौड़ने की जरूरत नहीं है, परमेश्वर ही आपके पास भेजा है. आप थोड़ा ध्यान से उसको
समझकर उसको पाएंगे तो आप लोग बुद्धि को पा सकते பாருங்க हैं। நிறைய வேளையில மக்கள் சாக்கு போக்கு சொல்லுவாங்க, நான் நல்ல ஸ்கூலுக்கு போல, நான் நல்ல ஸ்கூல்ல படிக்கல, நல்ல டீச்சர் கிடைக்கல. இதெல்லாம் தேவன் சொல்றாரு, இது சாக்கு போக்கு. ஏனென்று சொன்னால் நான் உனக்கு ஞானத்தை பல நிலைகளிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். कई सारे लोग बोलते हैं मैं छोटे गांव में पढ़ा हूं, मैं अनपढ़ व्यक्ति हूं, मुझे बुद्धि नहीं है। ऐसे बोलते परमेश्वर बुद्धि को ऐसे जगह पर नहीं रखा है, आपके गहरे में रखा है। ஒரு காலத்துல பாருங்க, நல்ல பைபிளை படிக்கணும்ன்ற பொழுது நிறைய வாய்ப்புகள் இல்லை, நிறைய பேர் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத பொழுது என்னெல்லாம் கர்த்தர் நிறைய புஸ்தகங்களை வாங்க உதவி செய்தார். तो एक समय पर ऐसे है जो ऐसे बाइबल अध्ययन सिखाने के लिए कोई नहीं है, ऐसे ज्यादा लोग नहीं रहते। उस समय कई सारे पुस्तक लेने के लिए परमेश्वर मुझे मदद किया। எனக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் புரியலன்னா முதல்ல எனக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சப்ஜெக்டை குறித்து ஒரு புஸ்தகத்தை வாங்க உதவி செய்வார். तो मुझे एक सब्जेक्ट अगर समझ में नहीं आए तो उसके बारे में एक पुस्तक को लेने के लिए परमेश्वर मुझे मदद करता है। நான் பூமியில நிறைய புஸ்தகங்களை ஆவியானவருடைய வழி நடத்துறதுனால தேடி போய் கண்டுபிடித்து வாங்கி வாசித்து இருக்கிறேன். मैं कई सारे पुस्तक को पवित्र आत्मा के अगुवाई के अनुसार जाके पहचान के लिया हूं। இப்ப பைபிளை நீங்க படிக்கும் பொழுது கூட ஆவியானவர் சில பகுதிகளுக்கு நேராய் உங்களை நடத்துவார். बाइबल में आप पढ़ने के समय कुछ जगह पर परमेश्वर आपको गहरे लेके जाना चाहता है। ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஞானம் வெளிப்படையாக தான் இருக்கிறது, ஆனால் நாம் தான் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தேவன் இப்பொழுது நமக்கு அது பக்கத்துல நடத்துகிறார். तो उसके अंदर जो बुद्धि है वो प्रकट हुआ है, उसको आप पाने के लिए परमेश्वर और आपको गहरे में चला जाना அதனால चाहता है। பூமியில யாருமே எனக்கு ஞானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்ற ஸ்டேட்மெண்டே சொல்ல முடியாது. இந்த சாக்கு போக்கு சொல்றது அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுல இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. तो मुझे बुद्धि नहीं मिला है बोल के ऐसे कारण बोल के आप अपने आप को नहीं पहचान सकते हो। இத பாருங்க, அந்த காலத்துல புக்கா இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. நீங்க போய் நெட்ல எதை தேடினாலும் எந்த புத்தகத்தை வாங்கினாலும் வாங்கி நீங்க உட்கார்ந்து படிக்கலாம். तो अभी देखे पहले तो सब लोग जाके पढ़ना पड़ेगा, अभी तो सब डिजिटल हो गया, सब पुस्तकों आप लोग नेट में देके अच्छे से पढ़ सकते हो। நீங்க எந்த புத்தகம் பைபிள்ல ஏதோ ஒரு பகுதி புரியலன்னா அதை போய் உட்கார்ந்து படிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். अगर बाइबल में आपको एक सब्जेक्ट अगर नहीं समझ में आ रहा तो उसको अच्छे से पढ़ने के लिए परमेश्वर कितना सुविधा दिया है। அது மட்டும் இல்லங்க, இப்ப பாருங்க நல்லா படிச்சு அந்த சப்ஜெக்ட பேசக்கூடிய நிறைய பேரை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். तो आज इतना नहीं है, केवल जो कुछ सब्जेक्ट को अच्छे से पढ़ के उसको प्रचार करने के लिए कई सारे लोगों को परमेश्वर तैयार किया है। படிப்பை பத்தி படிக்கணும்னா அதற்கு சில ஆட்களை தேவன் எழுப்பி அவர்கள் மூலமாக ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். तो पढ़ाई के बारे में पढ़ना है तो उसके बारे में कुछ लोगों को परमेश्वर तैयार करके उसको खड़ा कर रहा है। அவங்க அடுத்தது பாருங்க, நீங்க குடும்பத்தை எப்படி நடத்தணுமோ அதுக்கு படிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். तो परिवार के विषय में आप पढ़ना है तो उसके लिए कुछ लोगों को परमेश्वर बुद्धि देके उसको इस्तेमाल कर रहा है। எப்படி உங்க தொழிலையோ இல்லாவிட்டால் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலோ நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நிறைய பாடங்களையும் நல்ல போதனைகளையும் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். तो आप जाकर आपके नौकरी में आपके व्यापार में बढ़ने के लिए भी परमेश्वर कई सारे तरीका को रखा है। பணத்தை குறித்து நிறைய பாடங்களை தேவன் வைத்திருக்கிறார். और जो पैसा के बारे में भी कई सारे पढ़ाई को परमेश्वर रखा है। ஆனா பிரச்சனை என்னன்னா மனுஷன் அதை போய் தேடி கண்டுபிடிக்கிறது கிடையாது, ஆனா எல்லாமே இருக்குது. तो समस्या क्या है, मनुष्य उसको ढूंढता नहीं है, खोज नहीं करता है। இன்றைக்கு ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஞானம் நமக்கு பொதுவாக நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகாத அளவுக்கு தான் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார், நாம் தான் அதை கவனிக்காமல் இருக்கிறோம். बुद्धि को परमेश्वर हम लोग को पाने के लिए एक जगह पर रखा है, हम लोग की ज्यादा उसके ऊपर ध्यान नहीं दिया है। நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா எப்படி ஞானமா ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார், நம்ம தான் அதை போய் உற்று பார்ப்பது கிடையாது. अगर आप सेवकाई कर रहे तो आप कैसे सेवकाई करने बोल के परमेश्वर बुद्धि के रखा है, उस बुद्धि को हम लोग पाया नहीं நம்ம எல்லாத்துக்குமே சாக்கு சொல்வதில் தான் கவனமா இருக்கிறோமே ஒழிய நிறைவேற்றுவதை குறித்த ஒரு தெளிவை இல்லாதவர்களா இருக்கிறோம். हम सिर्फ कारण बोलने के लिए तैयार रहते हैं, उसको पूरा करने के लिए तैयार नहीं होते हैं। சரி, இப்ப ஞானத்தை நான் எப்படி ஞானம் எப்படி பேசும் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். तो बुद्धि कैसे बात करती है बोल के मैं आपको समझाना चाहता हूं। ஞானம் எப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்திலே கொண்டு வரும், அதனால இது ஞானம் என்று நம்ம கண்டுபிடிக்கலாம். तो बुद्धि कैसे कामों को आपके जीवन में लेके आएगा उसके बारे में मैं बता दूंगा। இன்னைக்கு இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல தான் நம்ம சில வசனங்களை வாசிக்க போகிறோம். नीति वचन 8वां अध्याय को ही हम लोग ज्यादा पढ़ेंगे। இங்க 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். सुनो क्योंकि मैं उत्तम बातें कहूंगी। Listen, for I will speak of excellent things. सुनो क्योंकि मैं उत्तम बातें कहूंगी। அப்ப தேவன்
என்ன பேசுகிறார் என்று சொன்னால் மேம்பாடான காரியங்களை தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். उत्तम बातों को ही परमेश्वर आपसे बताना So, बोलना चाहता है. ஞானத்தை நீங்க எப்படி அடையாளப்படுத்தலாம்? ஞானம் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இப்ப ஞானம் எது ஞானம் என்று எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது மேம்பாடான காரியங்களை பேசும். जो बुद्धि क्या है, बुद्धि कैसे ही, कौन सा बुद्धि मतलब क्या है बोल के बताएंगे तो बुद्धि उत्तम बातों को ही बताएगा. எக்ஸலன்ட் காரியங்களை தான் பேசும். அது பொதுவான ஆர்டினரி திங்ஸை பத்தி பேசாது. तो साधारण बातों को नहीं बोलेगा, उत्तम बातों को ही बोलेगा. அப்ப ஞானம் எப்பயுமே நம்மளை இருக்கிற நிலைகளிலே விடாதபடி அது உயரமான நிலைகளுக்கு நம்மளை கூட்டு போகிற அளவுக்கு பேசும். அப்படி பேசினா அது பேர் ஞானம். तो बुद्धि हमें एक ही जगह पर नहीं रखता है, वो हमें ऊंचे स्थान पर लेके जाता है. अगर आपको ऐसे लेके जा रहा है तो वो बुद्धि है. நம்ம இருக்கிற இடத்துலயே நீ பரவாயில்ல இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிச்சுன்னா அது ஞானம் கிடையாது. நீ இப்ப இந்த லெவல்ல இருந்து நீ அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த சூழ்நிலைகளுக்கு கடந்து போகணும், அடுத்த பரிமாணங்களுக்கு நீ போக வேண்டும் என்று நம்மளோடு கூட எதையாவது பேசிச்சுன்னா அதுக்கு பேர் ஞானம் என்ற அர்த்தம். अगर तुम ऐसे ही रहो, आखिर तक ऐसे रहो बोलेंगे तो वो बुद्धि नहीं है. तुम आगे बढ़ना है, अगले स्थान पर जाना है और बढ़ के करना है, ऐसे बोलेंगे तो वही बुद्धि है. ஞானம் எப்பொழுதுமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு சுலபமான சூழ்நிலைகளை சவால் விடக்கூடிய விதத்திலே பேசும். तो बुद्धि है अभी हम लोग जो रहते हैं उस साधारण जगह को चुनौती देता है. நீங்க இப்போ போய் எனக்கு இவ்வளவு சூழ்நிலை இருக்குது, சரி பரவாயில்ல நீங்க இப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அது பேர் ஞானம் கிடையாது. ஞானம் எப்பொழுதுமே நம்மளுக்கு சவால் நிலைகளை உண்டு பண்ணி மேம்பாடான இடத்திற்கு நம்மளை அழைத்து செல்லும். जो बुद्धि है, अगर मुझे मेरा परिस्थिति बहुत खराब है ऐसे बोलेंगे तो अगर बुद्धि अगर ऐसे नहीं बोलेगा कि आप ऐसे रहो, नहीं, बुद्धि ऐसे बोलेगा उसको आप जीत के आगे बढ़ो. பாருங்க, சில வேளையில நம்ம யார்கிட்டயா போய் ஒரு சில பிரச்சனையை சொன்னோம்னா, பிரதர் இதெல்லாம் பொதுவானதுதான் பிரதர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க இப்படியே இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அது ஞானத்தின் அளவுகோல்கள் அல்ல. अगर किसी व्यक्ति के पास जाके आप मेरे पास इतना समस्या बोलेंगे तो वो बोलेगा ये समस्या कैसे ही रहेगा, आप ऐसे ही रहो ना, आगे मत बढ़ो ना, ऐसे बोलेगा तो वो बुद्धि की बात नहीं. அந்த ஞானம் எப்படி சொல்லும்னா, நீங்க இப்ப இருக்கிறீங்க பிரதர், இது கரெக்ட் தான், ஆனா இந்த லெவல்ல இருந்துராதீங்க, நீங்க சூழ்நிலைகளை ஜெயிக்கணும், பிரச்சனைகளை ஜெயிக்கணும், அடிமைத்தனங்களை ஜெயிக்கணும், இப்படி நீங்க நல்ல முயற்சிகளை எடுத்து நீங்க மேல வர வேண்டும் என்று பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது இதுதான் ஞானம். ஏனென்றால் அது மேம்பாடான காரியங்களை பேசும். बुद्धि ऐसे ही बात बोलेगा. तुम जो समस्या में आप रह रहे हैं वो ये बुद्धि में रहने वाला ऐसे बोलेगा, आप आगे बढ़ना है, इस समस्या को आप जीतना है, इस परिस्थिति को आप जीतना है और इसके ऊपर और आप आगे बढ़ना है बोल के आपको सलावत देगा. இன்னைக்கு யாராவது ஒருத்தட்ட போய் பிரதர் நீங்க இதே லெவல்ல இருக்காதீங்க, ரொம்ப நாளா இப்படியே இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் மாத்தி நீங்க சில விஷயங்கள்ல மேலோங்கி வரணும்னு சொன்னா, ஏன் பிரதர் நான் நிம்மதியா இருக்குது பிடிக்கலையான்னுவாங்க. அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஞானத்தை நிராகரிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஞானம் எப்பொழுதுமே உங்களை உந்தி மேம்பாடான இடத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறது. कुछ लोगों के पास आप जाके बोलेंगे आप ऐसे ही बहुत दिन से रह रहे हो और आगे बढ़िए और अच्छे से और कर लीजिए, कुछ काम कर लीजिए, ऐसे बोल के बोलने के समय वो लोग बोलते क्या है मैं अच्छा रह रहा हूँ, तुमको समझ अच्छा नहीं लग रहा है क्या, मैं ऐसे स्थान पर सदा रहना चाहता हूँ बोलेंगे तो वो लोग புத்தி को इनकार कर रहे हैं. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க பிரதர் இந்த வேலையை நீங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஞானம். अगर एक व्यक्ति आपके पास आके भैया ये काम को और ऐसे रीति से और अच्छे से कर लीजिए बोलेगा तो वो बुद्धि है. இதைதான் நம்ம சொல்றோம் பாருங்க, ஞானம் எப்படி பேசும், ஞானம் எப்படி இருக்கும் என்பதை நான் அடையாளப்படுத்துகிறேன். बुद्धि कैसे रहेगा, कैसे बात करेगा बोल के मैं आपको बता रहा हूँ. அடுத்து சொல்லுது பாருங்க, கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன், 6ஆம் வசனம். அடுத்தது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என் உதடுகள் உத்தமமான காரியங்களை வசனிக்கும். और जब मुंह खोलेंगी, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், from the opening of my lips will come the right things. तो क्योंकि मैं उत्तम बातें कहूंगी और जब मुंह खोलेंगी, நான் சரியான காரியங்களை பேசுவேன். तब उससे सीधी बातें निकालेगी. ஞானம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், முதலாவது மேம்பாடான காரியங்களை பேசுகிறது, அடுத்தது நேர்த்தியான நேர்மையான காரியங்களை பேசுகிறது. तो और जब मुंह खोलेंगे तब उससे सीधी बातें निकालेंगी. இப்ப இந்த ரைட் திங்ஸ், இந்த நேர்மையான நேர்த்தியான காரியங்கள் என்றால் என்னன்னா, எங்கெல்லாம் காரியங்கள் குலைந்து போய் ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தும்படியாக பேசப்படும். तो कहां पर बेदुल पड़ा है, कहां पर बेअनुशासन है, उसको सीधी करने के लिए बुद्धि बात करेगा. இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம கேட்பதே மிகப்பெரிய கிருபை. ஏன்னா ஞானம் எப்படி வேலை செய்யுதுன்னே நம்ம கண்டுபிடிக்கலன்னா இது ஞானன்ற இடத்தையே நம்ம மிஸ் பண்ணி விடுவோம்.
अगर ज्ञान कैसे काम करता है बोल के हम लोग नहीं पहचानेंगे तो ज्ञान बुद्धि को हम लोग नुकसान पाएंगे। ஞானம் என்ன சொல்லுதுன்னா இதான் நேர்த்தியானது, இதை நீ கரெக்டா இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதா. तो बुद्धि तू ऐसे ही करना है बोल के हमें सिखाती है। It means it does not want you to be in chaos and disorder. அப்படி என்று சொன்னால் ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்தும்படி பேசுதான் ரைட் திங்ஸ், நேர்த்தியான காரியங்கள். तो ये काम को सीधी करने के लिए बात करेगा तो वही बुद्धि है। நீங்க ஊழியத்தை நல்லா கரெக்டா செய்யுங்க பிரதர் அப்படின்னு சொன்னா அது ஞானம். तो आप सेवकाई को अच्छे से करेंगे बोलेंगे तो वही बुद्धि है। பிள்ளைங்களை இப்படி கரெக்டா வளங்க அப்படின்னு சொன்னா அது ஞானம். बच्चे लोग को अच्छे से पालन कीजिए बोलेगा तो वो बुद्धि है। உங்க வீட்டை இப்படி கரெக்டா அமைத்துக் கொள்ளுங்க, உங்க வேலையை இப்படி கரெக்டாக அமைத்துக் கொள்ளுங்க, அதை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானத்தின் அளவாக இருக்கிறது. आपके घर को अच्छे से रखिए, आप आपके घर को अच्छे से रखिए बोलेगा तो वो बुद्धि के लिए अनुसार आपको लेके जा रहा है। ஞானம் வாழ்க்கையும் சூழ்நிலைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் ஒழுங்குபடுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. जो बुद्धि है आपकी जमींदारी को, आपके जीवन को एक अनुशासन करता है। அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, ஞானம் எப்படி இருக்குமா, उसके என் बाद வாய் சத்தியத்தை விளம்பும். 7वां वचन, क्योंकि मुझसे सच्चाई की बातों के वर्णन होगा। என் வாய் சத்தியத்தை விளம்பும். क्योंकि मुझसे सच्चाई की बातों को वर्णन होगा। இந்த சத்தியம் என்ற இடத்தை நான் இந்த நீதிமொழிகளின் அடிப்படையிலே விளக்க விரும்புகிறேன். जो सच्ची बात है उसको मैं नीति वचन के अनुसार और कुछ बात बताना चाहता हूँ। நிலையானதும் மாற்றப்பட முடியாததையும் ஞானம் கொண்டு வந்து சேர்க்கும். जो स्थिर है, जो नहीं बदल सकता है, उस चीजों को बुद्धि लेके देगा। இங்க சத்தியம் என்று சொல்லப்படும் பொழுது நிலைவரப்பட்டது அப்படி என்று சொன்னால் இது மாற்றப்பட முடியாது, firm and established விஷயத்தை பேசும். जो बुद्धि है आपको एकदम अच्छे बातों को, सीधी बातों को ही बोलेगा। இப்போ இதை நான் சற்று உங்களுக்கு சொல்லுவது ஞானமான விஷயம் என்று நான் நம்புகிறேன். एक बातों को मैं बोलूंगा, वही बुद्धि बोल के मैं बताना चाहता हूँ। எதெல்லாம் பல காலகட்டங்கள் பல சூழ்நிலைகளிலே உண்மையாய் வேலை செய்யக்கூடியவைகளை ஞானம் பேசும். तो कई सारे समय में मतलब अच्छे से एक ही जैसे काम होगा उसको बुद्धि बोलते हैं। ஏமாற்றக்கூடியவைகளை பேசாது. तो कभी भी धोखा देने वालों को बात नहीं करेगा। டிசெப்டிவ் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏமாற்றப்படக்கூடிய நிலைகளை ஞானம் பேசாது. कभी भी बुद्धि धोखा देने वालों को बात नहीं करेगी। இப்ப பாருங்க, நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்களேன். அதுல என்ன எப்படி காண்பிக்க விரும்புகிறேன்னா, அந்த குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பேசாது. அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு வேலையை செய்யுங்க, நாளைக்கே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுன்றாங்க பாருங்க, அப்படிலாம் ஞானம் பேசாது. कभी भी बुद्धि ऐसे नहीं बोलेगा आज ये काम को कर लीजिए कल सब कुछ बदल जाएगा, ऐसे नहीं बोलेगा। நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், கொஞ்சம் காசை மட்டும் இதுல போட்டீங்கன்னா அந்த காசு பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும்ன்றாங்க பாருங்க, இப்படிலாம் ஞானம் பேசாது. ஏனென்றால் ஞானம் நேர்த்தியானவைகளும் நிறுவனப்பட்டவைகளை பற்றி மட்டுமே பேச ஆரம்பிக்கும். थोड़े से आप पैसा डाल दो, इसमें पूरा पैसा डाल दीजिए और थोड़ा दिन के बाद ये पैसा बढ़ जाएगा, ऐसे कभी भी बुद्धि ऐसे नहीं बोलती है। எதை சொல்லுகிறது என்று சொன்னால் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஃபர்ம் அப்படி என்றால் ஏமாற்றப்படக்கூடிய நிலைகளை ஞானம் பேசாது. कभी भी बुद्धि धोखा देने वाली बात नहीं करेगी। இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க சாப்பிடுங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டிசெப்டிவ் ஆனது. ஏனென்று சொன்னால் வெயிட் லாஸ் என்பது ஒரே ஒரு பொருள்னால மாறும் என்பது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கிறது. जैसे कि आपके शरीर की वजन कम करने के लिए बोलते हैं कि एक दवा ये खा लीजिए, एक दिन खा लीजिए, अगले दिन आपके पूरा वजन कम हो जाएगा, शरीर का वजन बोलेगे। तो एक तो बुद्धि की बात ऐसे नहीं करेगी, एक दिन में पूरा नहीं बदलेगा। இது பல முயற்சிகளினால தான் உடம்பு குறைக்கப்படுகிறது. कई सारे काम करने के बाद ही आपके शरीर की वजन कम होता है। சில வேளை மனிதர்கள் பாருங்க, குடும்ப சூழ்நிலை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க சவால்கள்லாம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நாள்ல அது எல்லாம் சரியாயிடுமானா அது வந்து குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன், நீங்க இதை மட்டும் செய்யுங்க எல்லாம் சரியாயிடுனாங்கன்னா நேர்த்தியான ஞானத்தை அவர்கள் பேசவில்லை. तो अगर घर के कुछ खराब परिस्थिति है, कुछ खराब समय है, ऐसे है तो वो एक दिन में सब कुछ बदल जाएगा, एक समय में सब कुछ बदल जाएगा ऐसे बोलते, तो ऐसे नहीं है। அப்ப என்ன பாஸ்டர் அதெல்லாம் சரியாவாதா? நான் சரி ஆவாதுன்னு சொல்லல, ஆனா அதனுடைய வழிமுறைகளை சரியாய் ஞானம் பேசும். मैं ऐसे नहीं बोल रहा हूँ कि वो समस्या, वो गलत समय है, वो बदलेगा नहीं, वो बदलेगा, उसके लिए कुछ तरीका चाहिए। ஓவர் நைட்ல எல்லாம் சரியாயிடும் சொல்லுவதே ஞானம் பேசுவது கிடையாது. ஞானம் நம்மளுக்கு தெளிவாக வரைபடத்தை கொண்டு வந்து சேர்க்கும். बुद्धि ऐसे बात बोलते एक ही रात में पूरा बदल जाएगा ऐसे नहीं बोलेगा। बुद्धि आपको सही समय पर एक चित्र दिखा के आपको लेके जाएगा। நீங்க பெரிய ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று
என்று நீங்கள் எதிர்பார்த்து நீங்க ஆசைப்படுவீங்கன்னா அது கரெக்டான்னு கேட்டால் நல்லதுதான். ஏன்னா நல்ல ஐஸ்வர்யவானா இருந்தால் நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். நீங்க பூமிக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு போய் சேர்க்கலாம். आप एक ही दिन में पूरे एक अच्छे अमीर बनना चाहते हैं तो आप अमीर बनेंगे तो अच्छी बात है. आप कई सारे लोगों को भलाई करने के लिए बनाना चाहते हो, अच्छी बात है. फिर भी நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது ஊழியத்தை சப்போர்ட் பண்ணலாம், ஊழியக்காரங்களை சப்போர்ட் பண்ணலாம், ஏழைகளை சப்போர்ட் பண்ணலாம், பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கலாம். அதனால ஆசீர்வாதமா இருப்பது தப்பு கிடையாது. तो आशीष से रहे तो वो गलत नहीं है. अमीर गलत नहीं है, अमीर होना तो. பாருங்க, ஆசீர்வாதமா இருப்பது என்பது நிறைய வேலைகள்ல நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு அது உதவியா இருக்கிறது. तो कई सारे लोगों को आशीष का कारण बनने के लिए वो जो आशीर्वाद तो काम होता है. நாம பல பேருக்கு உதவி செய்யலாம், பல பேரை நன்மைக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். அதனால ஆசீர்வாதமா இருப்பது நல்லது. तो आशीष से रहना कई सारे लोगों की भलाई दे सकते हैं, कई सारे लोगों की जीवन में भलाई कर सकते हैं. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கு நகர்வதற்கு நீங்க இப்படி ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு போய் நீங்க நாளைக்கே பெரிய பணக்காரன் ஆயின்னு சொல்றாங்க பாருங்க, அது ஞானம் கிடையாது. अगर ये आशीष पाने के लिए आप एक ही दिन में एक गलत रास्ता पर जाने के लिए बोलते हैं ना, वो बुद्धि नहीं है. அதான் சில பேர் சொல்றாங்க, அங்க கோடி வருது, இங்க கோடி வருது, இப்படி எல்லாம் போய் இவங்க ஞானமற்ற சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். ஞானம் सत्यத்தை பேசும். इसलिए कई सारे लोग इधर करोड़ पैसा आ रहा है, उधर करोड़ पैसा आ रहा है बोल के कहीं से जो उधर जाके फंस जाते हैं. बुद्धि कभी भी सीधी बात सच्चाई बात ही बोलती है. ஞானம் எப்படி சொல்லும் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்குது, போய் அதை தொடங்குங்க, அதுக்கு முழு முயற்சி எடுங்க, நல்ல ஆட்களை வேலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஞானம் பேசும். जो बुद्धि ऐसे बात बोलते हैं, यहाँ पर एक अच्छे नौकरी मिल रहा है, वहां पर लोगों को लेके जाके आप काम दिला दीजिए, आपको कुछ पैसा मिलेगा, ऐसे बात बोलती है. ஞானம் எப்படி ஊழியத்துல பேசும் தெரியுமா? நீ இந்த இடத்துக்கு போ, நீ இங்க போய் ஜெபம் பண்ணு, இந்த காரியத்தை ஆரம்பி, இதை நான் வாய்க்க செய்வேன், இப்படி எல்லாம் பேசி ஞானம் நம்மளை சத்தியத்திலே நடத்தும். बुद्धि आपको ऐसे बात बोलते हैं, यहाँ पर जाके सेवा करो, यह जगह पर ऐसे जगह की जरूरत है, सेवा की जरूरत है, वहां पर जाके सेवा करो बोल के बुद्धि आपको सलावत देती है. அதை விட்டுட்டு நீ போ, நாளைக்கே எல்லாம் பெருசா மாறிடும், நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவனை தப்பான நினைவுகளுக்குள்ளாய் கொண்டு போகாது. कभी भी गलत कल्पना को नहीं देगा बुद्धि. एक ही दिन में आप बड़े एक व्यक्ति बन जाओगे बोल के. அடுத்தது ஞானம் என்ன செய்கிறதா? இங்க சொல்றாரு பாருங்க, என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. जो दुष्ट की बातों से मुझको घृणा आती है. இங்க ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது wickedness is abomination to my lips. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறது. 8 मेरे मुंह की सब बातों धर्म की होती है, उनमें से कोई थीड़ी उलट फेर की बात नहीं निकलती है. நீதிமொழிகள் 8:7 சொல்லுகிறது, ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பு. அப்படி என்று சொன்னால் நீதியற்ற நிலைகளை என் வாயிலிருந்து புறப்படுவது கிடையாது என்று சொல்லுகிறது. कभी भी अधर्म की बात मेरे मुंह से नहीं निकलेगी. அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் நான் பேசுவேனே ஒழிய தேவனுக்கு அருவருப்பானது ஞானத்திலிருந்து புறப்படாது. परमेश्वर को प्रसन्न करने वाली बात ही मैं करूंगा, कभी भी परमेश्वर को दुख देने वाली बात मैं नहीं करूंगा. அநியாயமானது, பாவம் நிறைந்தது, அருவருப்பானதை எல்லாம் ஞானம் பேசாது. कभी भी नफरत बात, जो अन्याय बात को कभी भी बुद्धि बात नहीं करेगी. அப்ப ஞானம் எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லி நீங்க அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கலாம்னா, முதலாவது சிறப்பானதை பேசுகிறது. पहले बुद्धि को कैसे पहचान सकते? पहले वो बहुत ऊंचे बातों को बोलती है. சிறப்பானதை பேசுகிறது, पहले ऊंचे बातों को बोलती है, சரியானதை பேசுகிறது, सच्चाई को बोलती है, சத்தியமானவைகளை பேசுகிறது, सत्य बातों को बोलती है, நீதி உள்ளவைகளை பேசுகிறது, धर्मी को बोलती है, धर्म की बातों को बोलती है. சில வேளையில சில விஷயங்களை சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ஆனால் அது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருந்தால் தான் அது ஞானமான காரியங்கள். तो कुछ बात बोलने के समय बहुत मीठा रहता है, पर उसको आप करने के समय में परमेश्वर को प्रसन्न करता है. ஞானம் தேவனை எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு கொடுக்காதபடி அவருடைய தன்மைகளை நிலைநிறுத்தக்கூடியவைகளாகவே பேசும். जो बुद्धि हर परिस्थिति में परमेश्वर के अनुसार काम करने के लिए आपको सिखाती है. நான் ஆங்கிலத்தை சொல்லுகிறேன், it is completely free from fraudulent behavior, trickery and overhanded motives. அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் இதை நான் கடகடன்னு சொல்லிடலாம், ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் ஈஸியான மொழி. அப்படி என்றால் ஒருத்தனை ஏமாற்றுகிற விதமாக, இதனாலே தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக அது இருக்காது. कभी भी किसी व्यक्ति को धोखा देके प्रभु की महिमा करना है बोल के ऐसे बात कभी भी
बुद्धि नहीं बोलती है। இது ஒரு தப்பான உள் நினைவுகளை வைத்து வெளியில ரொம்ப நல்லது மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் இருக்காது. मतलब अंदर एक गलत विचार को रख के बाहर मिठे वाले बातों को नहीं बोलती है। ஞானம் எப்பொழுதுமே தேவனை பிரியப்படுத்துகிறதாகவே நீதி நிறைந்ததாகவே இருக்கும். ஆகாமியம் அதன் உதடுகளிலே இருக்காது. जो बुद्धि कभी भी परमेश्वर को प्रसन्न करने के लिए रहता है, जो अन्याय बात उसमें नहीं रहेगा। அப்ப இன்னைக்கு முதலாவது ஞானம் என்ன என்று நாம் விளக்கம் கர்த்தர் உதவி செய்தார். पहले बुद्धि मतलब क्या है बोल के हम परमेश्वर हमें सिखाया। ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நிலையிலேயே தேவன் வைத்திருக்கிறார். बुद्धि को परमेश्वर सब लोग देखने की जगह पर ही प्रभु रखा है। ஞானம் எப்படி பேசும் என்று சொல்லி தேவன் பேசி இருக்கிறார். बुद्धि कैसे बात करेगी बोल के परमेश्वर बात किया। அப்ப மூன்று காரியங்கள்ல நம்மள தேவன் இன்றைக்கு நம்மள வழி நடத்தி இருக்கிறார். तीन बातों को परमेश्वर आज हमें सिखाया। What is wisdom? तो बुद्धि मतलब क्या है? Where to find wisdom? ஞானத்தை எங்கே கண்டுபிடிப்பது? बुद्धि को कहां पहचान सकते हैं? ஞானம் எப்படிப்பட்ட காரியங்களை பேசும்? बुद्धि कैसे बातों को बोलती है? பாருங்க, அது செயல்படுற விதத்தை வச்சே சொல்லிடலாம். ஓஹோ, இது ஞானம் என்று சொல்லிவிடலாம். तो काम करने में से पता चल जाएगा, देखने से पता चल जाएगा बुद्धि मतलब क्या है। அது நம்மளை மேம்பாட்டான நிலைகளுக்கு பேசும். वो हमें ऊंचे स्थान पर लेके जाएगा। சரியான நிலைகளுக்கு பேசும். तो सही जगह पर लेके जाएगा। சத்தியத்தின் நிலைகளுக்கு பேசும். तो सत्य बातों को बात करेगी। நீதி உள்ளவைகளை உண்டு பண்ணுவதற்காக तो பேசும். धर्म के अनुसार बात करेगी। கர்த்தர் தாமே நம்மளை ஞானத்தை கண்டுபிடிக்க உதவி செய்வாராக. परमेश्वर ये बुद्धि को पाने के लिए मदद करेगा। அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்பு டிஸ்கவரிங் டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானத்தை கண்டறிதல். इसलिए आज हम लोग इसी हेडिंग से देखे हैं परमेश्वर की जो बुद्धि को हम लोग पहचानना है। இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். इस प्रचार को सुने हुए सभी को प्रभु यीशु के नाम से मैं आशीष करता ஞானம் हूं। நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது, கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. बुद्धि आप देखने के जगह पर ही है, आपके देखने के दूर में ही है, आप देखने के पास में ही, नजर में ही है। ஆனால் இப்பொழுது ஞானத்தை நாம் அடையாளப்படுத்தி அதை எப்படி பேசும் என்று கண்டுகொள்ளும் பொழுது ஞானத்தை கண்டுபிடிக்கிறவர்களாய் மாறுகிறோம். बुद्धि को हम लोग को पहचानेंगे, खोज करेंगे तो उसको हम पाएंगे। இப்ப ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்றோம் பாருங்க. நீங்க கூகுள் மேப்ல ஒரு இடத்தை போட்டுறீங்க, அது உங்களை காமிச்சிருச்சு. तो अगर गूगल मैप, एक उदाहरण के लिए बोल रहा हूँ, गूगल मैप में आप एक जगह को डालते हैं तो वो आपको रास्ता दिखा देगी। ஆனா இப்ப அந்த மேப் எப்படி வேலை செய்யும், அது எப்படிலாம் உங்களை வழி நடத்தணும் தெரியலனா, இப்ப அந்த மேப்புக்கு நீங்க லொகேஷன் கொடுத்து கூட அது உங்களுக்கு உதவி இல்லாம போயிடும். अगर वो मैप को कैसे संभालना है, वो कैसे उसके अनुसार चलना है, उसको वो आपको नहीं समझ में आएगा तो उसको कुछ फायदा नहीं है। மேப் உங்களை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தாலும், ஆனால் மேப் கொண்டு போகக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்க கண்டுபிடிக்கலனா அது உங்களை கொண்டு போய் சேர்க்காது. जो मैप आपको रास्ता दिखाने के बाद भी उसको जो कैसे जाना है बोल के आप नहीं जाएंगे तो आप सही जगह पर पहुंच नहीं सकते। இன்னைக்கு தேவன் சொல்றாரு, ஞானத்தை நீ கண்டுபிடி, நீ போக வேண்டிய உயரிய இடம், ஆசீர்வாதமான இடம், சமாதானமான இடத்திற்கு அது உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். बुद्धि को आप खोज करो, उसको पाओ, आपको एक आशीष की जगह पर, ऊंचे जगह पर, सही जगह पर आप चले जाओगे। நிறைய வேளை கிறிஸ்தவ வாழ்க்கையை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது பாட்டுக்கு தானா எப்படியாவது நடந்துரும். இல்ல, நாம் தேவனோடு கூட, ஆவியானோடு கூட, வசனத்தோடு கூட, நல்ல பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து நடக்கும் பொழுது நாம் மாற்றத்தை பூமியில் கொண்டு வருகிறவர்களாய் कई இருக்கிறோம். सारे मसीह लोग क्या बोलते हैं, सब कुछ अपने जीवन में अपने आप से हो जाएगा। ऐसे नहीं, अच्छे परमेश्वर के वचन के साथ, अच्छे परमेश्वर के संगति के साथ, परमेश्वर के दास लोगों के साथ आप संगति रखेंगे, तभी वो बुद्धि के साथ ही आप आगे बढ़ सकते हैं। அதனால ஞானம் என்பது சூழ்நிலைகளை சரியாய் மதிப்பீடு செய்து தேவ சித்தத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. इसलिए बुद्धि परिस्थिति को समझकर परमेश्वर की इच्छा के अनुसार चलना है। அது மட்டுமல்ல, அதனுடைய விளைவுகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. उसकी प्रतिफल को पहचानना है। அதுக்கு பின்பு அது தேவ மகிமைக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. वो परमेश्वर की महिमा के लिए और दूसरों की भलाई के लिए होता है। இதெல்லாம் சரியான நேரத்திலே சரியான விதத்திலே செய்வதற்கான ஆற்றல் தான் ஞானம். ये सब सही समय पर सही काम को करते हैं, वो ताकत मिलता है, वही बुद्धि है। இதனால கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரும் காலங்களிலும் வரும் சூழ்நிலைகளும் கர்த்தர் ஞானத்தினால் நிரப்புவாராக. इसलिए सुने हुए सभी को परमेश्वर अपने बुद्धि से परमेश्वर भरेगा आने वाले दिनों में। நாம் அப்படியே ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, स्वर्गीय पिता, இயேசுவின் நாமத்தினாலே
यीशु मसीह के नाम கர்த்தாவே से இந்த வசனத்தை இந்த நாட்களிலே தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். इस वचन को ध्यान करने के लिए आपने सहायता दिया प्रभु கர்த்தாவே धन्यवाद। நாங்க எல்லாரும் ஞானத்தில் வெவ்வேறு பகுதிகளிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். परमेश्वर हम सब लोग ज्ञान में कमी रहते हैं प्रभु। கர்த்தாவே சில வேளையில வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானம் இல்லை. कई सारी जगह पर जीवन में क्या करना है बोल के बुद्धि नहीं है। ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற ஞானம் இல்லை. कुछ परिस्थिति आने के समय उस परिस्थिति को कैसे जीतना है बोल के बुद्धि नहीं है। கர்த்தாவே குடும்ப உறவுகளை எப்படி சரியாக பெஸ்டான விதத்திலே வழி நடத்த வேண்டும் என்ற ஞானம் இல்ல. जो परिवार के जो विषय में कैसे संभालना है बोल के बुद्धि नहीं रहता है। சில வேளை கர்த்தர் எங்க கையில கொடுக்கக்கூடிய நல்ல பணத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானம் இல்லை. जो परमेश्वर दिए हुए पैसा को कैसे संभालना है बोल के बुद्धि नहीं रहते हैं। கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, கிருபை, அபிஷேகம் இதெல்லாம் நாங்க எப்படி செயல்படுத்தி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றக்கூடிய ஞானம் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. परमेश्वर सब लोग पाके हम लोग दूसरों के भलाई के लिए काम करने के लिए बुद्धि चाहिए। சில வேளை சரியான டைம்ல சரியான விதத்தை நாங்க சரியான விதத்துல செய்யாமல் நாங்கள் தவறி இருக்கிறோம். कुछ कामों को सही समय पर सही काम को हम लोग नहीं करके छोड़ जाते, छूट गए प्रभु। எங்களை ஞானத்தினால் நிரப்புங்க. अभी हम सभी को ஞானம் बुद्धि எங்களுக்கு से भर அதிகமாய் दीजिए। இந்த காலகட்டங்களில் தேவைப்படுகிறது. इस समय में परमेश्वर आज के समय में परमेश्वर बुद्धि की बहुत जरूरी है प्रभु। நல்ல ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு ஞானம் தேவை. अच्छे से सेवा करने के लिए हमें बुद्धि चाहिए நாங்க प्रभु। நல்ல மக்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு எங்களுக்கு ஞானம் தேவை. हमारे लोगों के लिए एक आशीष का कारण बनने के लिए हमें बुद्धि चाहिए प्रभु। எல்லா சூழ்நிலையில நாங்கள் ஜெயித்து வருவதற்கு எங்களுக்கு ஞானம் हर தேவை. परिस्थिति को जीतने के लिए हमें बुद्धि चाहिए தாவே प्रभु। இன்னைக்கு தாழ்மையாக உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம், எங்களை ஞானத்தினால் நிரப்புங்க. हमें दीनता के साथ हम लोग आपसे प्रार्थना विनती मांगते हैं प्रभु, हमें बुद्धि दीजिए। அதை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. उसको पाने के लिए खोज करने के लिए सहायता ஞானம் कीजिए। எங்களிடத்தில் பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. बुद्धि हमसे बात करने के समय उसको ग्रहण करने के लिए हमें सहायता நாங்க दीजिए। பெருமையில அது உதறி தள்ளி போடாதபடி ஞானத்தின் சத்தத்தை அது கூப்பிடும் பொழுது அதை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. जो अभिमानियों के अनुसार उसको इनकार नहीं करना है प्रभु, उसको बुद्धि पुकारने के समय उसको ग्रहण करने के लिए हमें बुद्धि दीजिए। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमीन। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष